அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மாலை நேரம். உயிர் தமிழுக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாபா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும். இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்ல ரீச்சில் இருக்குது. சாங்ஸும் சரி, ட்ரெய்லரும் சரி. ஒரு பக்கா டிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட் இன்னைக்கு நடக்குது. அமீர் சார் முக்கியமாக, நான் சில நேரங்களில் அண்ணன்வேன், சில நேரத்தில் சார்ன்னு சொல்லுவேன். அமீர் சார் எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் அண்ணன், அதுக்கப்புறம் மானசீக குருநாதர், அப்புறம் குருநாதருடைய குருநாதர். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழலையோ, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழலையோ, நம்ம யார்கிட்டயா போய் வந்து ஒரு துணைக்கு வாங்க, என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா, என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமீர் சார் தான். அப்படி பல தருணங்களில் போய் நான் நின்றுருக்கேன். வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அப்போலாம் போய் நான் கேட்பேன், உடனே வருவார். அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வர்றாரு அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட. அமீர் சாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர், இசை வெளியீடு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து திடீர்னு முதல் நாள், நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல் நாள் போய் நிற்பேன். என்ன பிரபு அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் சார், நீங்கள் வரணும், மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும், நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். பேசிவிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கேன்சல் பண்ணுறேன், வரேன், மறுநாள் வந்துடுவார். அப்படி ஒரு அன்பு. இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன்னா, சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. யதார்த்தமான இது சார் கால் பண்ணாங்க. நான் பிரபு எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. சார் சென்னையில் தான் சார் இருக்கேன், நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துடுங்க சார். சார் கூப்பிடவே இல்லை, அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது எங்களோட கடமை, என்னோட கடமை. இந்த சூழலில் உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது. இந்த மாதிரி சூழலில் அவர் அருகில் இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவர் கூட நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் யாரும் எங்கேயும் போகல. நாங்கள் அவர் கூட இருந்த எல்லோரும் அவர் கூட தான் இருக்கோம். இப்போ இருப்போம், எப்போ இருப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து அமீர் சாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம்பேக்காக, ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சின்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன். மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம், ஒரு மௌனத்தை பேச வச்சார். ராம்ல ஒரு அம்மா பையனுடைய பாசம், அது ஒரு க்ரைம்குள்ளே ஒரு 3 விதமான ஆங்கிளில் அந்த ஸ்கிரிப்ட், ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன். அதுக்கப்புறம் யாருமே பண்ணல அந்த நாளுக்கு அப்புறம்லாம். அதை தாண்டி பருத்தி வீரா பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத படம் அது. இன்னும் 100 வருடம் ஆனாலும் சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 படம் எடுத்தால் அதில் பருத்திவீரன் முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த பருத்திவீரன் கொடுத்த படைப்பாளி. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள். அதனால் வந்து அதாவது சிற்பியாக இருந்து உளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன் சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இங்கே வந்து இப்போ வீண் போகல். அதுவும் வட சென்னை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்றைக்கி இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு.
இப்போ வந்து சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குரு பயிற்சி நடந்துருச்சு, இனிமேல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகம் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன். அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அமீர் சாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு, தோல்வியிலையும் பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே எல்லா மனிதர்களையும் எல்லா சூழல்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நான் சொல்கிற இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமீர் சார் ஏற்றுக்குவாங்களான்னு தெரில. ஏன்னா அமீர் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர். ஆனாலும் எனக்கு அண்ணன், நான் ஒரு தம்பி தான். அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது. என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமீர் சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது, எந்த விமர்சனம் வச்சது கிடையாது. அண்ணனுடைய இஸ்லாம் மதத்தையோ நபிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது, எந்த குறையும் சொன்னது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மத உறவினர்கள்லாம் இருப்பாங்க. நாங்கள் மாமா மச்சான் தான் பேசிக்கிறோம். எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிறோம். ஏன்னா எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன், என்னுடைய வயது இளையவராக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடனா என்னை மாமானுவாங்க. அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக, இன்றைக்கி நேற்று கிடையாது, ஒரே ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில். அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை. அப்படி தான் அமீர் சாருடைய அன்பும் அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா, ஒரு பிஎன்சி ஹீரோவாக, பிஎன்சி படமாக, பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு. எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ, அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள், கதைகள், படங்கள் வந்து அமீர் சாருக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்தால் அமீர் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ பிஎன்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷூ டைலாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவி நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்து, நம்ம களம் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிஎன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா. அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சுருக்கு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும், ஆதம்பாவாக இருக்கட்டும், டைரக்டர், அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, கந்தாகர் பண்ண சினையன் இருக்கார். அவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சக்தி சரவணன் இருக்கார். எல்லாருமே மக்களுக்கு பிடித்த, ரொம்ப எல்லாருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உயிர் தமிழுக்கு, அதாவது எனக்கு நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த முதல் படம் வந்து. அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூரனிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையாக அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்குவேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமீர் சாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிடுவார்னா, எனக்கு தெரிஞ்சது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட்டில் அண்ணன் கிளம்பிடுறாங்க. அச்சம் அண்ணனுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான். ஏன்னா எதுக்கு நிற்கிறான், வண்டி எடுத்துட்டார், எடுக்கும்போது டாப் கியரில் வேறு அவன் ஆக்சிடென்ட் உறுதி, அடி அவனுக்கு கொடுக்க போதா அண்ணனுக்கு கொடுக்க போதா, ஏதோ நிச்சயமாக காயம் இருக்குது. அது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பதட்டத்தில் இருப்போம். ஏன்னா இந்த சூழலில் இப்படி ஒரு நிலைமையில் அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கார், அந்த பக்கம் கலைஞர் இருக்கார், அந்த பக்கம் பிரபாகரன் அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயமாக வேணும். அதுதான் அந்த மக்கள் போராளி நம்ம அந்த அந்த பேருக்கு, அந்த அடைமொழிக்கு இந்த கட்ஸ் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ரீச்சில் இந்த உயிர் தமிழுக்கு அமையும். பார்த்து